Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பர்சன்டேஜ் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 30% ஆஃப் 220 இருக்குன்னு வச்சுக்கோ. இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? 30 டிவைட் பை 100 இன்ட்டு 220 போடுவோமா? சரி, இதில் என்ன செய்யலாம்? இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி 3 இன்ட்டு 22. ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 66ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இது கால்குலேட்டர் இல்லாமல் யூஸ் பண்ணுவோம். இதே கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறோம்னா எப்படி போடுவோம்? முதல்ல ஆன் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? 30 டிவைட் பை 100 போட்டிங்க, சம் ஆன்சர் கிடைக்கும். இன்ட்டு அந்த 220 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் 66ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்படி தான் வழக்கமாக பர்சன்டேஜ் பண்ணுவோம். ஆனால் இந்த கால்குலேட்டரில் நார்மலாகவே போட்டுக்கலாம். எப்படி போடலான்னா, ஃபஸ்ட்டு 30% தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல்ல இந்த 220 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 220 என்ட்ரி பண்ணிவிட்டு இன்ட்டு கொடுத்து அந்த 30 வேல்யூ இருக்கா, அந்த 30 வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் எழுதுனீங்கன்னா டேரெக்டாக 66ங்கிறது ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் 80% ஆஃப் 740 இருக்குது பார்த்தீங்களா? இதையும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். நார்மலாக கண்டுபிடிக்கணும்னா 80 டிவைட் பை 100 போட்டு இன்ட்டு 740 போடுவீங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு இதுலேயும் இது கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிற ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்குது? 8 இன்ட்டு 74. ஸோ மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் உங்களுக்கு 592ங்கிறது ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது வழக்கமாக இப்படி கால்குலேட் பண்ணுவோம். இதே நம்ம கால்குலேட்டரில் போடணும்னா ஃபஸ்ட்டு அந்த 740 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ்? 80. ஸோ 80 இந்த பர்சன்டேஜ் வேல்யூஸ் மட்டும் எழுதுனீங்கன்னா 592 டேரெக்டாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த 18% ஆஃப் 65 இருக்குது பார்த்தீங்களா? இதையும் அதே மாதிரி ஃபைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்? 65 என்ட்ரி பண்ணிக்கிறோம். அடுத்தது இன்ட்டை மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு எத்தனை பர்சன்டேஜ்? 18%. ஸோ 18 மட்டும் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் வேல்யூ எழுதிடுங்க. ஸோ 11.7ங்கிறது ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் 11.7. இது நார்மலாக கால்குலேட் பண்ணாலும் அதே மாதிரி தான். நீங்கள் என்ன செய்யணும்? நார்மலாக கால்குலேட் பண்ணுறீங்கன்னா 18 இன்ட்டு 65 மல்டிப்ளை பண்ணுவீங்களா? ஸோ 18 இன்ட்டு 65 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆன்சர் வரும். டிவைட் பை என்ன செய்வீங்க? 100ங்கிற ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 11.7ங்கிறது கிடைக்கும். ஸோ இது மாதிரி போடாமல் ரொம்ப ஷார்ட்டாக எப்படி போட்டுக்கலாம்? 65 இன்ட்டு 18% மட்டும் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாகவே ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? இந்த கால்குலேட்டர் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக் பட்டனையும் ஒன்று தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.